ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜங்குகோட விஷயத்தை பார்க்க போகிறோம். வென் யுவர் ஸ்கூல் சைக்கோ புள்ளி பார்ட் 14 போன பாட்டு எதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒயின் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பான். அப்போ தான் நோட் பண்ணுறா, யாரோ பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ லெட்ஸ் கேன் ஈச் த பார்ட் 14. இவன் எதுக்கு இப்போ இங்கேயே பார்த்துட்ருக்கான்? உனக்கு ஏதாவது வேணுமா என்ன கேட்டேன்? உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், போனி. நான் அம்மாவை பார்க்குறதுக்கு போகணும். போகவா? அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி அங்கே பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவா ப்ளீஸ், பெர்மிஷன் கூட அப்படின்னு கேட்கும்போது அவன் பார்க்குறான். ஏன்ட்டு அவன் ஆப்ஷன் கேட்குற? உன்ட்ட தான் போய் கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறானே, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படியே ஆஃபீஸும் போகணும், எனக்கு ஒர்க் இருக்குது. உங்கள் அம்மாவை பார்க்க தானே போகிற? சரி வா, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் வா. இல்லை நீயா? ஆமாண்டி, நான் தான் உன்னை நானே கூப்பிட்டு போகிறேன். ஆமாண்ணா மாமியார் தானே, இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன். மாமியார் பார்த்தது இல்லைல்ல, போய் பார்க்கணும்ல, வா. இல்லை நீ இங்கே இரு, நான் மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீயே போடுங்க வேண்டாம், நானும் கூட வரேன் என்ன, வா. அது உங்களுக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு சிரமம் அதானே சொல்ல வர? எனக்கு ஒரு சிரமமும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் வா. நீ பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன, வா அப்படின்ட்டு வாயனை வழுக்க டைமாக கூப்பிட்டு போகிறான். வாயனுக்கான என் கூட வராது இஷ்டமே இல்லை. பாட்டுக்கு சும்மா உட்காந்துருக்கா, எதுக்கு இருக்கோனே தெரில. பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி தான் அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. ஹாஸ்பிட்டலில் வந்துருச்சு. வந்த உடனே வாயின் பாட்டுக்கு இறங்கி போயிட்டுருக்கா. ஜங்கு பார்க்குறான், புருஷங்காரன் கூப்பிட்டு போகிறலாம் பாரு அப்படின்ட்டு. ஓயன் நில்றி. என்ன நீ என்ன வர்றேன்னு தெரியுதுல, அதென்ன நீ பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டுருக்க? நின்று என்னங்க வாங்க அப்படின்னு கூட்டு போக மாட்டியா? எல்லாத்த நீ வந்துடுவீங்கன்னு. ஓ, நான் வந்துடுவேன் நீ நினச்ச அப்படி தானே? அப்படி தான் நினச்சேன். நீ இப்போ என் கூட தான் வர, வா வந்தீங்கன்னு இல்லை, திருப்பி நடந்து போகலாம். போகணும் சரி அப்படின்ட்டு திருப்பி வந்து அவன் பக்கத்தில் தான் நிற்கிறா. 2 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் நல்லா இப்போது பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க போல். ஸோ அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க. வாயன் அவங்க அம்மா அப்படியே பார்க்குறா. உள்ளே வந்தோடனே அவங்க அம்மா என்னென்னா வாயனை பார்த்து கூட ரியாக்ட் பண்ணல, ஜங்குக்கை பார்த்ததும் வாயன் யாருமா அது, மாப்பிள்ளையா? அப்போ வாயன் எதுவுமே சொல்ல, ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறா. அது புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது? எனக்கு பரவாயில்ல மாப்பிள்ளை, நான் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் மாப்பிள்ளை? நானும் நல்லா தான் இருக்கேன். உங்கள் பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருப்பேன். வாயன் ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டா போச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ரொம்ப, அதாவது வாயனுக்கு கம்பெனிக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. இருக்கட்டும், ஏன் பொண்டாட்டி தானே, நான் யார் செய்ய போகிறா? வாயன் என்ன பார்த்துட்ருக்க? அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு தானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடு. கொடுக்குறேன் அப்படின்ட்டு வாயனை அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா ஹாட் வாட்டர் வேணுமா அப்படின்னு சொல்லும்போது வாயனமே சரிம்மா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கே நீ இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லை நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு அப்படியே காஃபி சேர்த்து வாங்கிட்டு வரேன். நீங்கள் உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதான் நீ உட்காரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறல்லடி, அப்புறம் என்ன, நானே போகிறேன் இரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். வாயனுக்கா இவன் என்னடா ஒரு தினுசாவே நடந்துக்கிறானே, ஒன்றுமே புரியலையே, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி தான் அவன் நின்றுட்டுருக்கா. சரி போகிறவன என்ன சொல்ல முடியும், போனதான் விட்டுட்டு அப்பாட்டுக்கு அவங்க அம்மா கிட்ட, ஏம்மா உண்மையாகவே உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைல்ல, இப்போ கூட மாப்பிள்ளையை அந்த விழுன்னு கவனிக்கிற, ஆனால் என்னைய நல்லா இருக்கே வாயன், இந்த வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்குது, ஒரு வார்த்தை கேட்குறது இல்லைல்ல, கெடுக்கிட்டு நாசமாக போ அப்படின்னு விட்டுட்டில்ல. இல்லை எனக்கு ஒரு டவுட்டு, உண்மையாகவே என்னை நீ தான் பெத்தியா இல்லை என்கிட்ட இருந்தால் தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறா.
இதை கேட்டதும் அவங்க அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதா ஜங்கு கரெக்டாக உள்ளே வந்துட்டான். ஸோ 2 பேரும் அப்படியே வாயை முடிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வாயினுக்காண்டி மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்திருக்கான். வாயின்னு பார்க்குறான், நம்மளுக்காண்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு. அவனும் என்ன பார்க்குற குடி அப்படின்றான். அவளும் சரி அப்படின்ட்டு அமைதியாக குடிக்கிறா. அவங்க அம்மாவே பார்த்து முடிச்சு அப்படியே நேரம் வெளில வராங்க. அப்போ வாயின் வந்து சரி நீங்கள் உங்களுக்கு ஒர்க் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ நான் போகிறேன், கேப் பிடிச்சி போய்க்கிறேன், நீங்கள் போங்க. ஏய் நில்லு, ஆஃபீஸ்க்கு போறியா? ம் ஆஃபீஸ் போக வேண்டாமா? போக வேண்டாம். ஏன்னா என்ன சொன்னீங்க? நான் இருக்கலண்டி, நான் கூப்பிட்டு போகிறேன் ஆஃபீஸுக்கு. எங்கே உங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரி வரைக்கும் பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கனே, ஆஃபீஸ் கூப்பிட்டு போக மாட்டானா? இப்போ நானும் அங்கே ஒரு ஷாலோட்டில் தானே, வா போய் என் கூட வா. உன் ஆஃபீஸில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் யாருக்கும் தெரியாதுல்ல, இப்போ வா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லலாம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இல்லை அது இப்போமே சொல்லி தான் ஆகணும். வா வந்து காரில் ஏறு, போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் வலுக்கட்டமாக கூட்டு போகிறான். அவளுக்கா ஐயோ சாமி ஏன்டா இப்படின்னா பாடா படுத்துட்டு தான் இருக்குது. அப்படியே உன்னை பார்க்குற அந்த மாதிரி தான். அவன் என்னன்னா ஏய் இன்னைக்கு என்ன நீ ஐலைனர் போடலையா அப்படின்னு கேட்குறான். என்ன கேட்டிங்க? இல்லை எப்போயும் ஐலைனர் போடுவியே, இப்போ போடலையான்னு கேட்குறேன். ஸ்கூல் டேஸில் போடுவியே நல்லா அழகா க்யூட்டா கண்ணுக்கு, இப்போ என்ன போடுறது இல்லையா? இல்லை அது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கு அடுத்து போடுறதுக்கு டைம் இல்லை. ஓ அவ்வளோ பிஸி? அவ்வளோ பிஸியாக இருந்திருக்க. அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன, நான் அப்பா எல்லாம் போட்டதை 8 வருஷம் கழித்து இப்போ நான் வச்சுருக்கீங்களே, அந்தளவுக்கு அவங்களுக்கு என் மேலே வெறுப்பு அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு என்ன சொல்லனே தெரில, ஒரு மாதிரி அவளை பார்க்குறான். அந்த பார்வையிலே பல அர்த்தம் அப்படின்ற மாதிரி வாயினும் பார்க்குறா. ஒரு செகண்ட் அவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அப்படியே திரும்பிக்கிறா. ஜங்கு அப்படியே சிரிச்சிட்டு பழி வாங்கலான்னு கல்யாணம் பண்ணால் இந்த நாய் என்னை நல்லா செடியூஸ் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கும் நினச்சிட்டு ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்துட்டுட்டான். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து இந்த புது ப்ராஜெக்டை பற்றின மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வாயின் தான் அதில் இம்பார்ட்டன், அவள் தான் ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துட்ருக்கா. ஆனால் இந்த ஜங்குக் பையன் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, வாயனை சைட் அடிச்சிட்டு இருக்கான். வாயனா கொஞ்சம் நம்ம தெளிவாக சொல்லணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி வாயை கடிக்க அதை கடிக்க அப்படின்ற மாதிரி வாயனை பார்க்க, எவனை இவன் இப்படி பார்த்துட்ருக்கா, இப்படி பார்த்தா எனக்கு எப்படி சொல்ல, ஒரு வாயெல்லாம் திக்குதே அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி திக்கி திணறி பார்த்துட்ருக்கா. அவன் என்னன்னா ஒரு நிமிஷம் வான் நீ பாட்டு, ஏன்னா ப்ரெசன்டேஷன் இன்னும் முடியலையே, இன்னும் இருக்கே, நிப்பாட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், ஆனால் அவள் தான் ஏன் சேர்மேனு, அவர் முடிவெடுத்தானா நீங்களாம் ஆமாம் ஜம்பி போட்டு தான் ஆகணும். இந்த ப்ராஜெக்ட்டு எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஹிட் ஆக போதே, அவன் சூப்பராக பண்ணியிருக்கா. அவள் இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணட்டும், இதுக்கு எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். காசாக பண்ண சொன்னா, சப்போர்ட் தானே பண்ண சொன்னா, பண்ணி தொலைங்க, அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா. ஹலோ மிஸ்டர், என்ன புது ஷேரோட இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு சேர்மேன் கிட்டே கேட்காம இப்படி அதிகாரமாக பேசிகிட்டு இருப்பீங்களா? நீங்கள் என்ன வாயினே அதட்டுறீங்க, வாயினுக்காண்டி சப்போர்ட்டாகவும் பேசுகிறீங்களே, என்ன அவங்க 2 பேருக்குள்ளே என்ன அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்கும்போது ஜங்குக்கு அப்படியே அந்த பெஞ்ச்லேருந்து கீழே இறங்கி வந்து அப்படியே நேராக வாங்கிக்கிட்ட போய் அவளோட ஷோல்டர் மேலே கையை போட்டு, ஏன்னா நான் இவளோட ஹஸ்பண்ட், நேற்று தான் எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆச்சு, சரியா? இவன் என் பொண்டாட்டி, ஸோ இவளுக்காண்டி நான் தான் பேசணும். இப்போது உங்களுக்கு யாரும் ஓகேவா? எப்படியா சரி? என்னது சேர்மன் வாயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பட் அவங்க இதை பற்றி எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. உங்கள்கிட்ட இது ஏன் சொல்லணும்? அண்ட் ஒன் திங், இதுக்கடுத்து இந்த கம்பெனியோட சிஇஓ நான் தான், ஓகேவா? ஏன்னா இந்த சிஇஓ போஸ்ட்டு கல்யாணம் தானே இருக்குது. ஸோ நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, வைன் சேர்மனாக இருக்கட்டும். சார் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் அதிகமாக ஷேர் வச்சுருக்கீங்க, அப்படி பார்த்தா நீங்கள் தான் சேர்மன் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வைன் உங்களோட ஒய்ஃப், அவளை வேணால் சிஇஓ ஆக்கிட்டு நீங்கள் வேணால் சேர்மன் ஆகுங்க. எப்படி ஒய்ஃபுக்கு நீங்கள் இருப்பீங்க? அந்த வழக்கறையெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூட்டை உட்கார என்ன, அதில் உன் பொண்டாட்டி நீ வீட்டில் பாத்திரங்களை விடுவேன், அது உன் இஷ்டம். ஆனால் என் பொண்டாட்டி இங்கே சேர்மனாக இருக்கிறது ஏன் இஷ்டம், சரியா? அவார்டுக்கு இருந்துட்டு போகிறா, உனக்கு என்ன? என்ன சொல்கிறா? இல்லை நான் வேணால் சிஓ வந்துக்கிறேன், நீங்கள் வேணால் சேர்மன் எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த பதவி மேலே ஆசை கிடையாது. ஸோ
எனக்கு அது எதுவும் வேண்டாம். எனக்கும் பதவி மேலே ஆசை கிடையாது. புரியுதா? இது லீக் கம்பெனி. உன்னோட கம்பெனி தானே? அப்போ நீயே சேர்மன் இருந்துக்கோ. ஏன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இந்த வகையில் உன்னை லைட்டாக சீண்டி பார்த்து கல்யாணம் வரைக்கும் முடிச்சுட்டு வந்திருக்கேன். எப்படி? ஆனால் அதை நான் இதுக்குள்ளே இழுக்க விரும்பலை. புரியுதா உனக்கு? நீ என்னன்னாலும் பண்ணு, இது உன் கம்பெனி. உன்னை எதிர்த்து இங்கே இருக்க ஒருத்தன் கேள்வி கேட்டாலும் வந்து என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். எவன் உன்னை எதிர்த்து பேசுகிறானோ அவன் விரலையும் கையும் அதாவது வாயும் கிழிச்சு விட்டுடுறேன். எவன் உன்கிட்ட வந்து பேசுகிறான் நானும் பார்த்துட்றேன். ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல, என் பொண்டாட்டி அவள் எடுக்கிறதா முடிவு. புரியுதா? இதுக்கு மேலே என்னால் சாஃப்டாக சொல்ல முடியாதுப்பா. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அடுத்து உங்கள் பாடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே வாயினா பார்க்குறா, இவன் நம்மளுக்கு நல்லது பண்ணுறானா இல்லை ரிவெஞ்ச் எடுக்கிறங்கிற பேரில் இல்லை என்ன பண்ணுறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் வாயின் பார்த்துட்ருக்கா. ஆனால் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். அவங்களும் சரி அப்போ நீங்கள் வந்து மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. மீட்டிங்கும் முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கில் நடந்த இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம் சக்ஸஸ் வருதா. பட் சக்ஸஸ் வந்தால் குட் லக் ஃபார் யூ வாயன். நம்ம கம்பெனி ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வாயனுமே அப்படியே யோசிக்கிறா. அவளுக்கு இப்போ ஜங்குக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும் போல் இருக்குது. ஸோ அதனால் திருப்பி வரா. ஜங்குக்கு வந்து வாயனோட ரூமில் தான் உட்காந்துருக்கான். ஸோ நேராக ஜங்குக்கு வந்து வாயனை பார்த்ததும் என்னடி என்ன மீட்டிங்லாம் முடிஞ்சா என்ன சொன்னானுங்க? எல்லாம் நல்லபடியாக தான் போச்சு. எல்லோரும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி அவ்வளோதானே. இங்கே வா, ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு வேறு போகணும். பாய். இல்லை ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல போகிற? இல்லை மீட்டிங்கில் எல்லோரும் முன்னாடியும் எனக்காக பேசினதுக்கு வந்து தேங்க்ஸ். உங்ககிட்ட வந்து சத்தியமாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். ஸோ தேங்க்ஸ். என்னது காது கேட்க மாட்டேங்க? என்னடி சொன்னேன்? எனக்கு காது கேட்கல. இல்லை தேங்க்ஸ் சொன்னேன். நீங்கள் அப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் எனக்காண்டி பேசுனீங்கல்ல, ஸோ அதுக்கு தான். ஓ ஓகே. அப்போ நீ எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற அப்படி தானே? ஆனால் எனக்கு பொண்ணுங்கக்கிட்ட எப்படி தேங்க்ஸ் வாங்கினா பிடிக்காதே. வேறு மாதிரிலாம் வாங்கணும். நீ எனக்கு நன்றி சொல்கிறதா இருந்தால் அது வேறு வகையில் சொல்லணும். அப்புறம் தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்படியா? எந்த மாதிரி சொல்லணும்? கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா? அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் எந்த மாதிரி அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி லிப்ஸை டச் பண்ணி காட்டுறான். அவன் அப்படியே பார்க்குறா, என்னதே கிஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி. அவனும் ஆமாண்டி நீ பண்ணி தான் ஆகணும். இப்போ நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிற, அக்செப்ட் பண்ணும்ல. ஸோ பண்ணு, ஐ வில் அக்செப்ட் இட். இல்லை அது ஏய் புருஷன் தானே பண்ணா என்ன அப்படின்ட்டு அவன் கிட்ட வரான். வாயனா இப்போ பண்ணவா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா ஜக்குக்கே. சரி விடு, உனக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஊன்னு மட்டும் சொல்ல, நானே என்னோடய தேங்க்ஸை அப்படி எடுத்துக்கிறேன். என்ன? காத்து கேட்கலையா? நானே தேங்க்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அது அப்படின்ற மாதிரி வாங்கி பார்த்துட்ருக்கா. அவன் புரிஞ்சு போச்சு, நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்படி தான் இருப்ப, உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, களத்தில் இறங்கி தான் பிரயோஜனம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவளை பிடிக்கிறான். அவள் இல்லை நீ கணத்தோடாத அப்படின்ற மாதிரி அவள் கணத்தில் இருக்க கையை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஏன்னா ஜங்குக்கோட கை வந்து அவனோட சீக்ஸில் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியே வாயனை பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வாயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஆஃபீஸு கேபின்குள்ளே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. வெளில தெரிஞ்சால் சரியான அவமானமாயிரும். அது வேறு வாயன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டா. ஆனால் ஜங்குக்கா அவன் பாட்டுக்கு வானை கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. வானுக்கும் ஒரு கட்டத்தில் வந்து அவனோட கிஸ் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. அவளும் கிஸ்ஸும் பண்ண முடியாமல் தடுக்கவும் முடியாமல் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் ஜங்குக்கே அவனோட கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, உன்னை கிஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே
பிடிச்சிருக்கு. எத்தனையோ பொண்ணுங்கள பண்ணியிருக்கேன். அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி பண்ண இந்த கிஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சதுடி அப்படின்றான். வேணுமே எனது பிடிச்சிருக்கா? கிஸ்ஸு பிடிச்சிருக்கா? அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஆமாண்டி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிவிட்டு, ஈவினிங் ஒரு வேலை இருக்குது, சீக்கிரம் வந்துடு சரியா? லேட்டாக மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோயேன், பனிஷ்மெண்ட்டு சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வாயனுமே அப்படியே அவன் கிஸ் பண்ணத்தில் பேரஞ்ச மாதிரி வந்து உட்காந்துட்டு, ஐயோ வாயனும் மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடுது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி ஈவினிங்கும் ஆகுது. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜங்குக்கு எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்கான். வாயனை பார்த்துட்டு, ஏண்டி சீக்கிரமாக வர சொன்ன, இவ்வளோ லேட்டாக வருவேன், ஓ அந்த ட்ரெஸ் இருக்கு பாரு, அதை எடுத்து போட்டு வா. எங்கே போகிறோம், போட்டு வா அப்படின்றான். அவளுமே சரி அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே போட்டுட்டு மேக்கப் போட்டுட்ருக்கா லைட்டாக. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேக்கப் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக ஃபேர்லாம் விட்டு மேக்கப்லாம் போடுறா. ஜங்குக்கும் வான் ரெடி ஆகிட்டே அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே என்ட்ரு அப்படியே பார்க்குறான். பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக செம்மையாக இருக்கா. அவன் அப்படியே வாயை பிளந்துட்டு, ஏண்டி நீ மேக்கப் போடாமல் நார்மல் ட்ரெஸ்லேயே சும்மா வேறு லெவலில் இருப்ப, இப்படி மேக்கப் போட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வேறு இருக்கே, என் நெஞ்செல்லாம் கொள்ளுதே, செம்மையாக இருக்க, எப்படி இப்படி இருக்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதை விட பல மடங்கு சும்மா கடவுள் உனக்கு தூக்கி கொடுத்துருக்காண்டி, அழகாக இருக்குடி, எப்படி இப்படி இருக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே தான் நினைக்கிறான். அவட்ட கேட்கல. அப்படியே வாங்கிக்கிட்ட போய், என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது பண்ணியா என்ன, பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்க. ஓ இதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் தான் வரும், மற்றபடி உனக்கு நேச்சுரலாக அழகு இருக்கவா செய்யுது அப்படின்னு கேட்கும்போது அவள் அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு, நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரி கிடையாது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகாக இருக்கும்னு நினைக்கிறதுக்கு. நான் எப்போயுமே இப்படி தான், நான் ஒரு சர்ஜரியும் பண்ணல, இந்த மூஞ்சுக்காண்டிலாம் அதை பண்ணுவாங்களா என்ன, அதெல்லாம் தன்னால் வரும் அப்படின்றா. அவன் அப்படியே வரும் வரும் அதான் ஊற்றி வலியுதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அவளும் சொல்லிட்டு, சரி தள்ளுங்க, நான் இங்கே போகணும். எங்கே போகணும்? செருப்பு எடுக்கணுங்க, ஹீல்ஸ் அங்கே தானே இருக்குது, நீங்கள் தானே புதுசு வாங்கி கொடுத்தீங்க, அந்த இருக்குது பாருங்கள், எடுத்து போட வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது அவன் டப்புன்னு வாயனை பெட்டில் தள்ளி விட்டுட்டு அவனே அந்த ஹீல்ஸ் எடுத்து வாயனோட காலை அதுக்குள்ளே வைக்கிறான். வாயனுக்கா ஐயோ இது ஜங்குக் தானா, ஏன் இது இவ்வளோ ஸ்டஃப்பாக நடந்துக்கிறான், ஒருவேளை நம்மளை லவ் பண்ண வச்சு நம்மளை ஏமாற்ற போகிறானோ அப்படின்ற மாதிரியே தான் அவள் பார்த்துட்ருக்க. அவன் ஆனால் கீழே குனிஞ்சு க்யூட்டாக அந்த செருப்பெல்லாம் அவளுக்கு போட்டு விட்டுட்டு அதை பார்த்து வேற, உன் காலுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குடி, செம்மையாக இருக்குது, சரி வா இப்போ போகலாம் அப்படின்ட்டு அவளை கார் வரைக்கும் கூப்பிட்டு போகிறான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இவன் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறானோ அப்படின்ட்டு. நேராக வண்டி எங்கே போகுதுன்னா ஒரு பார்ட்டி ஹாலுக்கு தான் போகுது. அது எந்த பார்ட்டி ஹால்னால் இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் வாட்ச் என்னோட காசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டாடா, சி லேட்டர், பாய்.